எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை மன்னா ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு முதல் 6 மாதம் தேவன் அற்புதமாய் நம்மை நடத்தினார். ஒவ்வொரு குடும்பத்தையும் அதிசயமாய் நடத்தினார். இந்த 7வது மாதத்தில் வந்து நிற்கிறோம். தொடர்ந்து நாம் மீட்பது நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போல இருந்தது. ஆனால் ஒரு 7வது மாதத்துல வந்து நிற்கிறோம். அது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். காலை மன்னா நேர்களை நடத்தும்படியாக ஜெபியுங்க. தொடர்ந்து சரீர ரீதியாய் பலவீனப்பட்டு இருக்கிறவங்க, சில தேவைகளோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த மாதத்துக்கான விசுவாச வார்த்தையை சொல்லும்படி விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வானத்தை அனார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. இங்கே இயேசு கிறிஸ்து கொன்ன வாய் உடைய ஒரு மகனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். கலிலேயா கடல் அருகே இயேசு வருகிறார். திரள் ஜன கூட்டமாய் இருக்கிறது. அங்கே ஒரு நபருக்கு கை வைத்து ஜெபிக்கும்படியாக அழைத்து கொண்டு வராங்க. ஏன்னா அவனால் சரியா பேச வராது, காது கேட்காது. இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலை. இந்த சூழ்நிலை தான் இயேசு அந்த மகனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போகிறார். அவர் காதை தொடுகிறார், உமிழ்ந்து தன்னுடைய நாவை தொடுகிறார். காது திறக்கப்படுகிறது, வாய் நல்லா பேசுகிறார். ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்பதான் ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்பத்தா அப்படிங்கிறார். அப்போ காது திறக்கப்படுகிறது, பேச முடிகிறது. ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்க இவ்வளவு அற்புதங்களை அவர் செய்கிறார். ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 37ஆம் வசனத்துல, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நம்முடைய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். இந்த உலகத்திலும் எல்லாவற்றையும் நன்றாய் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்துடைய அவயங்களையும் நன்றாய் படைத்திருக்கிறார். அந்த மகனுக்கு வேண்டிய சுகத்தையும் கர்த்தர் நன்றாய் உருவாக்கி கொடுக்கிறார். இங்கே அந்த மகனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். எப்பத்தா என்று சொல்லி. இந்த எப்பத்தா என்ற வார்த்தை ஒரு அரமிய மொழி. இயேசு ஊழியம் செய்யும் போது அரமிய வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அப்பொழுதுதான் இந்த மகனை பார்த்து சொல்லுகிறார், எப்பத்தா அப்படிங்கிறார். காதுல கையை வைக்கிறார், வாயை தொடுகிறார், எப்பத்தா அப்படிங்கிறார். அது அப்படியே திறக்கப்படுகிறது. இன்றைக்கும் உங்களுடைய சரீர பகுதியில அடைக்கப்பட்ட நிலைமை இருக்கலாம், சர்வத்துல சுகமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா உங்க சர்வத்துக்கும் கர்த்தர் ஒரு எப்பத்தா என்று சொல்லி அந்த பலவீனத்தை முற்றிலும் நீக்க போகிறார். அது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில இதுவரை நடந்திராத அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் ஒருவர் தான் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறந்திருக்கிறதை பூட்டுகிறவர். அவருக்கு ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அவர் தான் தாவீதின் திறவுகோலை உடையவர். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களுக்காய் நீங்கள் காத்து சோர்ந்து போயிருக்கலாம். உங்களை தனியே அழைத்து கொண்டு போய் உங்களுக்கு அற்புதம் செய்து அதன் மூலமாய் மக்கள் ஆச்சரியப்படத்தக்க கர்த்தர் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய போகிறார். ஒருவேளை உங்க பிசினஸ்ல அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை நீங்க நம்பி இருக்கிற விஷயத்துல ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஊழிய பாதையில ஆத்துமாக்கள் வருவதற்கு ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் அதற்கு ஒரு எப்பத்தா என்று சொல்லி அதை திறக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில செங்கடல் அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தது. அத்தனை ஜனங்களுக்காக இயேசு அங்கே செங்கடலை திறந்தது போல உங்க வாழ்க்கையில மலை போல இருக்கிற சில காரியத்தை கர்த்தர் அதை அப்புறப்படுத்தி உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை இந்த மாதத்தில் வைக்கிறார். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை பார்ப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தில் அதிகமாய் உங்கள் தனிப்பட்ட ரீதியில அசைவாடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். எப்படி இந்த மகனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்துல ஒரு அற்புதம் செய்ய போகிறார். வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வேலையை தருவார். திருமணம் முடியாதவர்களுக்கு கர்த்தர் நல்ல வரன்களை தருவார். ஒருவேளை எந்தெந்த காரியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கீங்களோ, எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களோ, நிச்சயம் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். வேதம் சொல்லி இருக்கிறது, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நாம் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர்கிட்ட சொல்ல சொல்ல நமக்காக பல வாசல்களை கர்த்தர் திறந்து மகா உச்சிக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போவார். ஒருவேளை உங்களை தள்ளப்பட்ட சூழ்நிலையில, உங்களை விசாரிப்பற்ற சூழ்நிலையில, உங்களை ஒதுக்கி வைத்து உங்க குடும்பத்துல செயல்படலாம். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கிறது. எங்கே யார ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களோ அவங்களதான் கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்தி அவங்கள உயர்த்துவது வேதத்தினுடைய ரகசியம். எனவே உங்களையும் கர்த்தர் இப்படி பண்ண போகிறார். உங்களையும் ஒதுக்கப்பட்ட உங்களையும் கர்த்தர் எடுத்து நிறுத்த போகிறார். தட்டுகிறவனுக்கு கர்த்தர் திறப்பார். வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். எனவே விசுவாசத்தோடு இந்த மாதத்தை துவங்குவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவாராக. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். நீர் எங்களோடு பேசின அற்புதமான வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே எப்பத்தா என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை திறப்பீராக ஜெபிக்கிறேன். சரீர சுகத்தை திறப்பீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எதிர்பார்க்கிற விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். மனிதரால் கூடாதவைகள் தான் தேவனாலே எல்லாம் கூடும் என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே புதிய வாசல்கள் இவர்களுக்காய் திறக்கப்படட்டும் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அந்த வார்த்தை நிறைவேறிட்டு ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்துங்க. கடன் பிரச்சனைகள்லாம் விலகட்டும். தொடர்ந்து உங்க கரம் எங்களை நடத்தட்டும் ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை மன்னா செய்தி மூலமா சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை இருப்பதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன்